தேவ செய்தியின் தலைப்பு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிற நோக்கமே இந்த உலகத்திற்காக அல்ல, அவரோடு கூட நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் இருப்பதற்கு தான். அதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இந்த வசனத்தின்படி அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற நோக்கமே நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்றார். அவர் தெரிந்து கொள்கிற நோக்கமே அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்காக தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று யாராலையுமே கணிக்க முடியாது. பாவியை தெரிந்து கொள்ளுவார், பரிசுத்தவானை தெரிந்து கொள்ளுவார், ஐஸ்வர்யவானை தெரிந்து கொள்ளுவார், தரித்திரனை தெரிந்து கொள்ளுவார், படித்தவனையும் தெரிந்து கொள்ளுவார், படிக்காதவனையும் தெரிந்து கொள்ளுவார். நல்லா கவனிக்க வேண்டும். தேவனையே அறியாதவர்களையும் கூட தெரிந்து கொள்ளுவார். உலக தோற்றத்திற்கு முன்னே யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் புற ஜாதியில் பிறந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசித்தால் கொலை செய்த மோசேயை தெரிந்து கொண்டார். அதே நேரம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தால் நீதிமானோ உத்தமனுமாய் இருந்த நோவாவை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தா தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற ஏனோக்கை தெரிந்து கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஐஸ்வர்யவானாய் இருந்த சகையுவை தெரிந்து கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்த்தால் தரித்திரனாய் இருந்த லாசருவை தெரிந்து கொண்டு அந்த தரித்திரன் மரித்த பின்பு பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியில் போய் உட்கார்ந்து இருக்கிறதை
வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. யாரை தெரிந்து கொள்ளுகிறான் தெரியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. படிக்காத மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை தெரிந்து கொண்டார். புற ஜாதியில் பிறந்தவர்களையும் கொலை செய்தவனையும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பல தீமையான காரியங்களை செய்தானே. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 9-11 வரை வாசித்தால் பவுலை குறித்து எழுதப்படுது. எவ்வளவு பெரிய தீமை செய்தவன், அவனை தெரிந்து கொண்டார். அதே நேரம் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தவனை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு பிரியமான் என்ற சாட்சி பெற்றவனை தெரிந்து கொண்டார். ஐஸ்வர்யமானையும் தருத்திரனையும் தெரிந்து கொண்டார். நாம நினைக்கலாம், நான் படிக்கல, நான் ஏழை, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன். அவர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கவனிக்க வேண்டாம். நம்மள கூட அநேகருக்கு சந்தேகம் இருக்கலாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானா? Am I really chosen by the Lord? Do I have a place or mansion in heaven? எல்லாம் கவனிங்க. நான் சொல்றேன், இந்த சபையில் இன்னைக்கு நீ வந்து உட்கார்ந்திருக்கியா, உன்னை தெரிந்து கொண்டா, உன்னை தெரிந்து கொண்டா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் போய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்ல மாட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவரை தெரிந்து கொண்டபடினாலதான் புற ஜாதியில் பிறந்த ஆபிரகாமை தான் நீங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வருவீங்க, மிகுந்த பொருட்களோடு உங்களை வெளியே கொண்டு வருவேன், அவனுக்கு வெளிப்படுத்தி அப்படி அவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு ஒரு மோசையை, கொலை செய்த மோசையை தெரிந்து கொண்டார்னா நம்மளை எவ்வளவாய் தெரிந்து கொண்டிருப்பார் ஐயா. We are not aware of the real fact that we have been chosen by the Lord, and the Lord has kept a mansion in heaven according to John 14:2-3. நல்லா கவனிங்க. வேதத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்து பார்த்தா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதை அவர்களை அவர் நடத்தி செல்லுகிற பாதையை வைத்து இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் சொன்னா, நான் சொன்னேன் உலகத்துக்காக அல்ல, பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்குன்னு சொன்ன. நம்ம யாருமே
பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக பிறக்கவும் இல்லை, வளர்க்கப்படவும் இல்லை, வாழவும் இல்லை. எப்படி எல்லாமோ வாழ்ந்தவங்க தான். அப்படி இந்த வாழ்ந்த நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாதையில் நம்மளை முதலாவது நடத்துவார். அதை வைத்து கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ள முடியும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. ஏன் நான் பரிசுத்தராய் இருக்க போல நீங்களும் இருங்கன்னு சொல்றாருன்னா, எபேசியர் 1:4 வாஸ்தமே, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு தானே உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். அப்படின்னா உங்களை அதற்கென்று தெரிந்து கொண்டுட்டார்னா உன்னை பிரித்து எடுப்பாரு. The Lord will separate you from your family. உன் குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், அல்லது 4-5 பிள்ளைகள் கூட இருக்கலாம். அத்தனை பேரிலையும் அவர் உன்னை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தாரால் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியாது, உன் உறவினர்களால் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியாது. நீ கர்த்தரால் உண்மையாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? அப்படின்னா நீ மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரா? உன்னை நேசிக்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க ஐயா. இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக உனக்கு இருக்கும். நீ நினைச்சிருக்கலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எல்லா பாவத்தையும் விட்டு என் ஆண்டவரத்தில் வந்திருக்கிறேன், உலகம் என்ன நேசிக்கும்னு நினைப்ப. நேசிக்க மாட்டாங்க. நீ உலகத்தானாக இருக்கும்போது உன் உடன் பிறந்தவர்கள், உன் உறவினர்கள், உன் நண்பர்கள் என்று எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, உன் வீட்டில் தங்குவாங்க, உன்னோட கூட புசிப்பாங்க, உன்னோட கூட சந்தோஷமாய் இருப்பார்கள். என்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள வந்தியோ, என்றைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டியோ, உன் குடும்பமே உன்னை வெறுக்கும். வந்துட்டு இருந்தவங்கெல்லாம் நின்றுவாங்க, ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. நல்லா கவனிங்க. உன்னால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. சந்தோஷமா வந்து பேசிட்டு இருந்தாங்களே, அவங்களை காணுமே, they won't come.
ஏன்னா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள் ஐயா. உன் மனைவி உன்னை புரிஞ்சுக்கிட மாட்டா, உன் கனவு உன்னை புரிஞ்சுக்கிட மாட்டான். எல்லாருக்கும் நீ பைத்தியக்காரியாய் தோணுவாய் அல்லது பைத்தியக்காரனாய் தோணுவாய். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். நல்லா கவனிங்க. காரணமே இல்லாம பகைப்பாங்க. உனக்கு ஒண்ணுமே புரியாது. நான் யாருக்கும் தீமை செய்யலையே, நான் யாரை பத்தியும் பேசலையே, ஏன் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க? ஏன்னா உன் அன்பு உலகத்தாரிடத்தில் இல்லை, ஆண்டவரிடத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை அந்த பாதையிலே நடத்துகிறார் ஐயா. யுவர் சோசன். உலகமே உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, நான் என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நம்ம வாசித்து விட்டு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டே. எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் யாரும் தெரிந்து கொண்டனே சொல்லல. நீ போங்க, நீ அங்க போ. அவனுக்கு குமாரர்கள் 7-8 பேர் உண்டு. அதுல ஒருத்தனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், ஒருத்தனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன் குடும்பத்தில் உனக்கு உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கலாம், ஒன்று மட்டும் தெரிந்தெடுத்திருக்கிறார். யூ ஆர் சோசன், யூ ஆர் சோசன். எல்லாம் கவனிங்க. மூன்றாவது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அடைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை யாருன்னு சொல்லலையா? Many a times God's chosen will be kept confidential. நமக்கு தெரியாது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தேவனால் ரகசியமாய் வைக்கப்படும். அந்த பாதையை வச்சு தான் புரிந்து கொள்ள முடியும். அவர் கொண்டு போகிற பாதையை வச்சு தான் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 4வது வசனம்.
கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். கர்த்தர் சொன்னபடியே போனான். 6-8 வசனம் வாசிப்போம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். ஒரு தீர்க்கதரிசி யாரும் தெரியல, அவர் வெளிப்படுத்தலைன்னா எந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியாதியா, எந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியாது. அவன் முகத்தையும் அவன் ரூபத்தையும் பார்த்து, ஓ இவனா தான் இருப்பான், ஆளு பிரமாதமா இருக்கான், ஆளு நல்ல ஸ்டைலா இருக்கான், ஆளு நல்ல அழகா இருக்கான், ஆளு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான். ஏன்னா ராஜாவா இருக்கணும்னா வாட்ட சாட்டமா நல்லா இருக்கணுமே, அதனால இவனா தான் இருப்பான் அவன் நினைக்கிறான். எல்லாம் கவனிங்க, யாரும் தெரிந்து கொள்வாருன்னு தெரியாதுயா. வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். What does it mean? அவர் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு குணம் இருதயத்தின் ஒரு கார்னர்ல இருக்கும். யாரை தெரிந்து கொள்கிறார்? அவர் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு குணம் அந்த இருதயத்தின் கார்னர்ல இருக்கு. நாம மோசேயை கொலைகாரனை தான் பார்க்கிறோம், ஆனா அவர் இருதயத்தை பார்க்கிறாரையா. பவுலை துன்பப்படுத்தினவனாக கொலைகாரனா தானே பார்க்கிறோம், அவர் இருதயத்தை பார்ப்பார். நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு நல்ல குணம் இருதயத்தில் மறைந்திருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரா? வாசிப்போம். அப்பொழுது ஈசாய் அபினதாமை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. 10வது 11வது வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பேரை கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, இவர்கள் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நல்லா கவனிங்க, வேதத்தை தியானிக்கும் போதுதான் இட் வில் பி சோ இன்ட்ரெஸ்டிங். வாசிப்போம். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். What does it mean? The one who is called to be a shepherd is least in the family and was not even recognized by the members of the family and the parents of the family. அல்ல கவனிங்க, அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் கடைசி உள்ளவன், பெற்றோரால கூட அவன் அங்கீகரிக்கப்படலை. உடன் பிறந்தவனுக்கு ஒருத்தன் கூட அவனையும் கூட்டிட்டு போவான்னு சொல்லல. அவனும் நம்ம பிள்ளை தானே, அவனையும் கூட்டிட்டு போவோம்னு சொல்லலையா.
சாமுவேல் வைக்கிற விருந்துக்கு வருகிறார்கள். யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கிட வேண்டாம். வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அடைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அடைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஓ, வாட் a beautiful ஐயா. சகோதரியே, சகோதரனே, உலகம் உன் அற்பமா நினைக்கலாம். உலகம் உன்னை மட்டம் தட்டி பேசலாம். உன் குடும்பமே உன்னை ஒதுக்கலாம். பல நேரம் நான் எதுக்கும் பிரயோஜனப்படாதவன், நான் எதுக்கும் பிரயோஜனப்படாதவா, யாருமே என்னை நேசிக்கிறது இல்லை, யாருமே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை நினைக்கலாம். கர்த்தர் அவனை தெரிந்தெடுக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ராஜரீக அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம். ஐயா, என் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. உலகம் அற்பமா நினைச்சு, குடும்பம் அற்பமா நினைச்சு, குடும்பமே அவனை புறக்கணிச்சது. கர்த்தர் அவனை ராஜாவாக வைத்திருக்கிறார். ஐயா, தேவன் அவனை தெரிந்து கொண்டது ராஜாவாக. சகோதரரை, சகோதரியை, உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் ராஜாவாக, ராணியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்திற்கு நீ அற்பமா எண்ணப்படலாம், குடும்பத்திற்கு நீ அற்பமாக எண்ணப்படலாம். ஆனா அவருக்கு முன்பாக நீ விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். உனக்கு தாய் இருக்காது, உனக்கு தகப்பன் இருக்காது, உன்னை நேசிக்கிற உடன் பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க. உன்னை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். நீ நினைக்கலாம், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேனே. நல்லா கவனிங்க, எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன்னு நினைக்கலாம். உன்னதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். எஸ்தர் ஒரு அனாதையா, தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டாள். எடுத்து வளர்க்கிற ஒரு பெண்ணாய் இருக்கிறார். தாய் இல்லை, தகப்பன் இல்லை,
8வது வசனம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். எஸ்தரும் ஒப்புவிக்கப்படுகிறார். 16வது 17வது வசனம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் எப்படி எல்லாமோ வந்திருந்தாங்க. ஆனா ராஜா தெரிந்தெடுத்தது ஒரு அனாதைய, ஒரு தாய் தகப்பன் இல்லாதவர்களை. வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அவள் பட்டத்து ராணியாக. சகோதரியே, நீ அனாதையாய் இருக்கலாம், உன்னை அனாதை போல ஆக்கியும் இருக்கலாம். கர்த்தர் உன்னை ராணியாக வைத்திருக்கிறார். ராஜாவாக ராணியாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஐயா, உலகத்தாரால நீ அற்பமா எண்ணப்படலாம், உலகத்தாரால நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், என்னை சிநேகிக்க யாருமே இல்லையேன்னு நீ நினைக்கலாம். உன்னைதான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. how to recognize the time chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என் ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்தாராய் இருந்தா உலகம் உன்னை சிநேகிக்கும். உன் கூட பிறந்தவெல்லாம் வருவான், உன் சிநேகிதை எல்லாம் வருவான், உன் உறவினர்கள் எல்லாம் உன் வீட்டுக்கு வந்துடுவான். ஏன் வந்தவங்கெல்லாம் நின்றுட்டாங்கன்னு தெரியுதா? என் உன்னோடு சேர்ந்து கும்மாளம் போட்டவங்களாம் காணாமல் போயிட்டாங்கன்னு தெரியுதா? நீ உலகத்தான் இல்லை, நீ உலகத்தால் இல்லை. நீங்கள் உலகத்தாரா என்ன, உலகம் தன்னுடைய இதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடி நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அதைத்தான் லேவியராம் 20:26 வாசித்தோம். உங்களை எனக்கென்று மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொன்னாரே. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறியா? காரணமே இல்லாம உன்னை பகைப்பாங்க. உன்னால புரிஞ்சுக்கிட முடியாது. நான் என்ன தப்பு செய்தேன்? நான் யாருக்கு துரோகம் பண்ணேன்? நான் யாருக்கு தீமை செஞ்சேன்? எந்த காரணமே இல்லாம உன்னை பகைப்பாங்க.
இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உன்னை பகைச்சா, உன்னை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று இயேசு சொன்னாரே. ஏன் இயேசுவை பகைத்தார் இல்லையா? அவர் நல்லது தானே செஞ்சாரு. நமக்காக ஜீவனை கொடுக்க தானே வந்தார். ஏன் அவருக்கு விரோதமான அத்தனை காரியங்கள்? பொறாமை. நல்லா கவனிங்க. பொறாமை. நீ பொறாமையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ நடந்து போனா பொறாமப்படுவாங்க, நீ சிரிச்சிட்டீனா பொறாமப்படுவாங்க, நீ அழுதுட்டே இரு சந்தோஷப்படுவாங்க. நல்லா கவனிங்கய்யா. இயேசு அவரா வரல, பிதா அனுப்பிதான் வந்தாரு. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அவர் சொல்லிதான் ஏன் வர்றாரு? அவர் அனுப்பிதான் ஏன் வர்றாரு? அவருடைய குமாரனை அனுப்பி வைக்கிறார். அவருடைய குமாரனாக, அவர் பிள்ளையாகவே வருகிறார். யோவான் 15வது அதிகாரம் 23வது வசனம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். சகோதரியே, சகோதரனே, உன்னை பகைச்சா உன்னை தெரிந்து கொண்ட தேவனை பகைக்கிறதற்கு சமானம். உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னாரே. நல்லா கவனிங்க. இயேசுவை ஏதாவது குற்றத்துக்காக பகைச்சாங்க. யோவான் 15:25 முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. முகாந்திரமே இல்லாம அவர் எந்த குற்றம் ஐயா செய்தாரு? குற்றமே செய்யாத அவரை குற்றம் செய்ததாக பொய் சொன்னாங்க. உன்னையும் பொய் சொல்லி குற்றப்படுத்துவாங்க. அவங்க 1000 தப்பு உனக்கு விரோதமா செய்வாங்க, அதை மறைச்சிருவாங்க. நீ பேசின ஒரே ஒரு வார்த்தையை குற்றப்படுத்தி ஊர் முழுதும் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். துணிகரமாய் பொய் குற்றத்தை சாட்டுறாங்க. ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னவரை தலகீழ மாத்தி பொய்க்குற்றம் சுமத்துறாங்க. வாசிப்போம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். இந்த மனுஷனிடத்துல
நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பொய் குற்றம் சுமத்துவாங்க. நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் உனக்கு நன்மையில முடியும். எழுதி வச்சுக்கிடுங்க. நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் உனக்கு ஒருத்தர் தீமை செய்யணும்னு நினைச்ச அந்த தீமையை கர்த்தர் உனக்கு நன்மையாக மாற்றி காமிப்பார். 13வது வசனத்தில் இருந்து, பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். 20வது வசனத்தில் இருந்து, பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சிலுவையில் அறைய வேண்டும். ஏன் அவரை சிலுவையில் அறைய சொன்னாங்க தெரியுமா? அவர் தான் குற்றம் செய்யலையே. அவர் எந்த பாவமும் செய்யலையே. அவர் செய்ததெல்லாம் நன்மைதானே. ஏன் அவர்களுக்கு விரோதமான இத்தனை பொல்லாப்பு? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 17வது வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பொறாமை நல்லா கவனிங்க. ஏன் இந்த பகை? ஏன் இந்த கொலைவெறி? பொறாமை. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறியா? நீ பொறாமையின் மத்தியில் இருக்கிறாய் என்று அறிந்து கொள். நல்லா கவனிங்க. நீ பொறாமைக்கு மத்தியில் இருப்ப. நீ செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நீ வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறியா? தேவன் உன்னை அழைத்திருக்கிறாரா? தேவன் உன்னை குறித்து திட்டம் தரிசனங்கள் வைத்திருக்கிறாரா? அதற்கு மாறான பொறாமைகள் இருக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மோசேக்கு ஏன் பகை? ஏன் விரோதங்கள்? நல்லா கவனிங்க. பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன் கர்த்தர் தான் கொண்டு வந்து அந்த ஊழியத்தில் வைக்கிறாரு. 6 லட்சத்துக்கு அதிகமான மக்களை அவனை நம்பி கையில் கொடுக்கிறாரு. எதனால அவனை நம்பி அவன் கையில கொடுத்தார் தெரியுமா? என் நாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அந்த உண்மையுள்ளவனுக்கு விரோதமான
செயல்கள் எதனால தெரியுமா? பொறாமை. சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 16 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பொறாமை. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. ஏன் விரோதங்கள்? ஏன் உனக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க? பொறாமை. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆட்டத்தையே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அத்தனை சகோதரர்களின் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டது அவன் ஒருத்தன் தான். 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஏன் பகைச்சாங்க? அவன் தகப்பன் நேசிக்கிறான். சகோதரியே, சகோதரனே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறபடினால்தான் உனக்கு விரோதமான பொறாமைகள். நேசிக்கிறபடினால்தான் பொறாமை. ஆண்டவர் உன்னை நேசிக்கலைன்னா பொறாமைப்பட மாட்டாங்க. 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அந்த சொப்பனம் யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை காட்டுகிற சொப்பனம். அந்த சொப்பனம் தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்பின் மீது ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாருங்கிறதை காட்டுகிற சொப்பனம். அதை தாங்கிக்கிட முடியல. அந்த சொப்பனத்தை சொன்னா அதை அவங்களால தாங்கிக்கிட முடியல. ஐயா, நீ நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்களே, நீ உயர்கிறத விரும்ப மாட்டார்கள். எனக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு, எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இதுவரை சம்பளம் வந்துருச்சு, நான் கார் வாங்கிட்டேன், சந்தோஷப்பட்டுருவாங்க நினைச்சியா? பொறாமைப்படுவாங்க. பொறாமைப்படுவாங்க. அநேக நேரங்களில் நம்ம மீது சுத்தி இருக்கிற மக்கள் பொறாமைப்படுறாங்கிறது நமக்கு தெரியாது. நீ மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுறாங்கிறது உனக்கு தெரியாது. அந்த மகிழ்ச்சி குறையும்படியாக உன் குடும்பத்திலே யாராவது சிக்காவாங்க, உன்னால புரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ உனக்கு அப்போ எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அது சிறு பிள்ளைகளை தாக்கும், வாலிப பிள்ளைகளை தாக்கும். அல்ல கவனிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பன நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய். ஏன் இந்த பகை? ஏன் இந்த உடன் பிறந்தவங்க, கூட பிறந்தவன்
நீ வீடு கட்டியிருப்ப, வாசல் கட்டியிருப்ப, நீ கார் வாங்கியிருப்ப, நீ பங்களா வாங்கியிருப்ப, உன் தொழில் நல்லா இருக்கும். உன் கூட பிறந்தவனை சந்தோஷப்பட மாட்டான். உனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. உடன் பிறந்தவங்க தான் பேசுறாங்க. ஏன் 11வது வசனம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். எதனால இந்த பகை? பொறாமையினால. நீ வாழணும்லாம் விரும்ப மாட்டாங்க. ஐயா, இவன் எப்ப சாவா, இவன் எப்ப சாவான்? 18வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரை அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொப்பனம் எப்படி முடியும்? சகோதரனே, சகோதரியே, 1000 பேர் உனக்கு விரோதமாய் பொறாமை கொண்டாலும் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தா உன்னை அசைக்கவே முடியாது. அவர் திட்டம், அவர் தரிசனம் 1000 பொறாமைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும். இருபத்தி 4வது வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். குழியில போட்டானுங்க ஐயா. 28வது வசனம், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வித்துட்டாங்க ஐயா. போன இடத்துலயும் மகிழ்ச்சியா இருந்தா நினைச்சிங்களா? அங்கேயும் பொய்க்குற்றம் சுமத்தி பாவம் செய்யாதவனை இயேசுவை போல் பாவம் செய்தவனாக காட்டி சிறைச்சாலையில் போட்டாங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அந்த சிறைச்சாலையில் இருந்தவனாத்தான் அவனுக்கு காட்டின சொப்பனத்தின்படி கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39-40 வசனங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். நல்ல கவனிங்க. என் ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு? உன் மேல திட்டம் வச்சுட்டாரா? உன் மேல தரிசனம் வச்சுட்டாரா? அது நிறைவேறாம போகணும் அப்படின்னா உன்னால தான் போக முடியலையே, மற்ற யாராலையும் போகாது. யாராலையும் அதை நிறுத்த முடியாது. நீ அவரை விட்டு ட்ராக் மாறி போயிட்டீன்னா அது நடக்கும். வாசிப்போம். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கடற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். நல்ல கவனிங்க. டாப்ல கொண்டு போயிட்டாரு. அது சொப்பனம் நிறைவேறுது.
42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நல்ல கவனிங்க, தேவன் தெரிந்து கொண்டாரா? பொறாம உண்டு. உனக்கு விரோதமா பொறாமப்படுவாங்க. ஈசாக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 முதல் 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் சொல்லுகிற தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 12வது வசனத்தில் இருந்து ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நல்ல கவனிங்க, பொறாமை வந்துட்டுனாலே உனக்கு தீமை செய்வான். ஏன் தீமை செய்யறாங்க? பொறாமை. போகட்டும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கியா? நீ அழைக்கப்பட்டிருக்கிறியா? உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஏன் உபத்திரவம்? ஏன் பாடுகள்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அடைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அசைக்கவே முடியாதபடி, பிசாசால உங்களை அசைக்கவே முடியாதபடி கர்த்தருக்குள் உங்களை நிலைநிறுத்ததான் அந்த பாடுகள். இந்த பாதை வேற, இன்னொரு பாதை உண்டு. அவர் உன்னை நேசிக்கிறார்னா அதுலேயும் பாடு உண்டு. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அதான் முக்கியம். அவர் உன்னை நேசிக்கிறது உண்மையா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையா, சிட்சையில கொண்டு போவாரு. நீ கொஞ்சம் தப்பு செஞ்சாலும் சிட்சையில கொண்டு போவாரு. வாசிப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நல்ல கவனிங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சிட்சை உண்டு, போறவனுக்கு வரவனுக்கு இல்லை. ஏன் சிட்சையா? 10வது வசனம்.
அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். நல்ல கவனிங்க ஐயா. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். ஏன் பாடுகள்? ஏன் உபத்திரவங்கள்? நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறது உண்மைதானா? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது உண்மைதானா? ஏன் எனக்கு இந்த பாதை? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? நீ நினைக்கலாம். அது உன்னை உருவாக்குகிறதற்கு, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதுக்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டாரே. நீ அவரிடத்தில் போகணுமே. நீ உருவாக்கப்பட்டு நீ போக வேண்டும் என்பதற்காக தான் சில பாதையில் கொண்டு போகிறாரு. இதை குறித்து வேத வசன ஆதாரத்தோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன்.